ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துருச்சு. தன்னோட ஒய்ஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வட்லானாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பான். அதுலேருந்து இந்த பார்ட் கன்டின்யூ ஆகுது. இப்போ ஸ்வட்லானா நின்னுட்டு இருப்பாள்ல. ஸோ மறுபடியுமே சொல்றான், "நல்லா பார்த்துக்கோ. இந்த டாக்குமெண்ட்ல என்னோட ஒய்ஃப்ன்னு தான் போட்டிருக்கு. ஸ்வட்லானான்னு போடல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் கட் யோசிச்சு பார்க்க, அம்மா தான் அந்த ஐடியாவ குடுத்துருப்பாங்க. அம்மா தான் க்ளூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்குமே அம்மாக்கு நன்றி சொல்றான். அப்புறம் ஸ்வட்லானா சொல்றான், "எனக்கு ஒரு டவுட்டு. நீ தான் மயங்கி தானே இருந்த. அப்புறம் எப்படி இந்த பொண்ண நீ கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத நீ கேட்டத நான் பார்த்தேன். அதனால நீ ஏதாச்சும் சதி திட்டம் திட்டுவன்னு எனக்கு தெரியும். அதனால நீ வந்து அந்த ரோஸ கொண்டு வந்த. ஸோ நான் மயங்குற மாரி நடிச்சேன். தட்ஸ் சிம்பிள்" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ரூம்லயே ஒரு சிலைய எடுத்து வச்சிருப்பான்லு. அந்த சிலைய இவனும் பார்த்திருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம, அவன் பெட்ல தூங்குற மாரியே ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு, அந்த சிலை இருக்கிற இடத்துல இவன் இருந்திருப்பான். ஸோ அத தான் ஸ்டாப்லர் போட்டு ஒட்டி வெளியில கொண்டு போயிருப்பான்ல. அதெல்லாம் இத சொல்றான். அப்புறம் அவ சொல்றா, நான் இத ஏத்துக்க முடியாது. தெருல போற பொண்ண வந்து நீ கூட்டிட்டு வந்து, இது என் ஒய்ஃப்ன்னு சொன்னா நான் ஏத்துக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "மிஸ்ஸஸ் ஓம்காரா ஓபராய், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃபேஸ ரிவீல் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவ கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஷால ஓப்பன் பண்றா. இத பார்த்துட்டு, "நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா நான் தான் ஓம்காரா ஓபராயோட மனைவி" அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம, "உங்கள்ட்ட சுல்புலாவும் நான் தான் வேலை கேட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி கெத்தா சொல்லிட்டு நிக்கிறா. ஸோ இதெல்லாம் அவளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. "தன் வினை தன்னையே சுடும்" அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. உடனே அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவன் வந்து, "சரி நீ கிளம்புறியா? பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லவும், நான் ஏன் இந்த வீட்ல இருந்து போணுங்கிற மாரி அவ கொஸ்டின் நம்ம ஹீரோவுக்கு எதிராவே ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்றான், "நீ போய் தான் ஆகணும். இங்கலாம் இருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்றான். 15 மினிட்ஸ் டைம் தரேன். நீ உன்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போற அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் "நீ எங்கப்பா ஓ கௌரிய கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கும்போது, அவன் யோசிக்கிறான். நமக்கு ஒரு ஃபிளாஷ் கட் ஞாபகம் வருது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, "அம்மா எங்க? அம்மா எங்கன்னு?" சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருப்பாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம, இந்த மாரி அம்மா வந்து ஐசியூல இருக்காங்க. பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின், "நீங்க எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் பாருங்க டாக்டர். நான் எப்படியாச்சும் பணம் அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லவும், டாக்டர் சொல்லியிருப்பான், இல்ல அவங்க குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், இவன் வந்து, "சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்றா. பின்னாடி திரும்பி பார்க்குறான் நம்ம ஓம்காரா. உடனே "ஓம்காரா சார் நீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா நான் தான். இப்ப எனக்கு ஒரு பிசினஸ் நான் உன்ட்ட ஒரு பிசினஸ் பண்றேன். உனக்கு தேவையான பணத்த நான் குடுக்குறேன். நீ வந்து என்ன பண்ணு, இப்ப என் கூட நீ வந்து ஓம்காரா அதாவது ஓபராய்ஸ்க்கு வரணும். மேன்ஷனுக்கு வரணும். அங்க வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபா நடிக்கணும். ஸ்வட்லானா போறது வரைக்கும். ஸ்வட்லானா போனதுக்கப்புறம் நீ வந்துக்கலாம். இதுக்காண்டி நீ எவ்ளோ பணம் கேட்டாலும் நான் தாரேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லவும், "நீங்க இத வந்து என்ட்ட பணம் கேட்காமயே கேட்டுருக்கலாமே! நான் தான் செய்வேனே!" "அப்படி ஒண்ணும் தேவையில்ல. ஏன்னா நீ எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படிங்கிற மாரி அந்த இடத்துலயுமே நம்ம ஹீரோயின தப்பா தான் பேசுறான். இதுலருந்து என்ன தெரியுது? இவன் இன்னுமே நம்ம ஹீரோயின வந்து வேற மாரி தான் நெனச்சுட்டு இருக்கான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஸ்வட்லானா சொல்றா, "அ இல்லங்க நான் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உள்ள போறா. இங்க ரமாமாயி பார்த்துட்டு, "ரொம்ப சந்தோஷம் என்னோட மருமக வீட்டுக்கு வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் ஜான்வியும், "ரொம்ப சந்தோஷமா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரமாமாயி, "இரு நீ போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடனே எடுத்துட்டு வரமான்னு சொல்லிட்டு ஜான்வியும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம பாட்டி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுத்துட்டு இருக்காங்க. "ஸோ கிட்ட வா ஓம்காரா, ஏன் நீ இவ்ளோ தள்ளி நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே கிட்ட வரான். ஸோ நம்ம ஹீரோயினையும் இடிச்சிடுறான். மொறச்சு பார்த்துட்டு இருக்கான் உர்ருன்னு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுட்டாங்க. அப்புறம் பாட்டி வந்து சொல்றாங்க, "கைய போடுறா அவன் மேல" அப்படின்னு சொல்லி. "என்ன நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நீ போடுறியா என்னவா?" அப்படின்னு சொல்றாங்க. சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையையுமே போட்டுருதான். கைய இப்டி தோள் மேல போட்டுருதான். ஸோ நம்ம ஹீரோயினுமே கைய போட சொல்றாங்க. ஸோ அந்த மாரி போட்டுருந்தாங்களா, அதுக்கப்புறம் அவன் மொறச்சுட்டு, "நீ ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த சந்தோஷம் நிலைக்காது. இப்ப ஸ்வட்லானா போனதுக்கப்புறம் நீயும் போணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் சொல்லிர்றாங்க. அப்புறம் நம்ம ஸ்வட்லானா வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வராளா. ஸோ இத பார்த்துட்டு ரமா அம்மாயி சொல்றாங்க, "இன்னைக்கு தான் நம்ம வீட்ல 2 உருப்படியான காரியம் நடந்திருக்கு. ஒண்ணு நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னொன்னு இந்த காட்டுப்பூச்சி வெளில போகுது. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம் எனக்கு. நீ வெளில போடி காட்டுப்பூச்சி" அப்படின்னு சொல்லிர்றாங்க. உடனே இவளுமே வெளில போக மனசு இல்லாம போய்க்கிட்டு இருக்கா. அப்புறம் கீழ விழுற
மாரி ஒரு ஆக்ட்டா போட்டுருதா. அந்த இடத்துக்கு நம்ம ஓம்காரா வந்து, "இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வெளில போறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ தள்ளிட்டு பார்க்குறான். அந்த இடத்துல இவங்க அப்பா இருக்கான்ல தேஜ், அவன் கூட வந்து இவ ஃபோட்டோ எடுத்திருப்பா போல. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அத காமிச்சு நம்ம ஹீரோவ மிரட்டிட்டு இருக்கா. "இங்க பாரு, நான் இப்ப வெளில போனேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஃபோட்டோலாம் நான் பிரஸ்காரங்கள்ட்ட குடுப்பேன். அவன் இன்னும் இல்லீகலா நெறைய வேல பார்த்துருக்கான். பார்த்துக்கோ. இப்ப நான் உள்ள போணுமா? வெளில போணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். அம்மா இத பார்த்துட்டு, "என்னப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிர்றான். அப்புறம் அவன் வெளில போம்போது, "ஸ்வெட்லானா ஒரு நிமிஷம் நின்னு" அப்படின்னு சொல்றான். "நீ உள்ள வரலாம். நீ உள்ள இருந்துக்கோ. ஒரு 48 ஹார்ஸ்க்கு மட்டும். அதாவது உனக்கு அடுத்த வீடு அந்த வீட நீ அரேஞ்ச் பண்ற வரைக்கும் இந்த வீட்ல இருந்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவன் நேரா ஜான்வி கிட்ட வாரான். வந்துட்டு, "அம்மா இப்டி நான் இந்த வீட்ட விட்டு கண்டிப்பா போவே மாட்டேன். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலயுமே திணிச்சுட்டு இருக்கா ஸ்வீட்ஸ. அதுக்கப்புறம் ரமாமாயி கிட்ட போயிட்டு, "நீங்க என்ன சொன்னீங்க? காட்டுப்பூச்சி வெளில போகுதுன்னு சொன்னீங்கல்ல. கண்டிப்பா நான் போமாட்டேன். அது மட்டும் இல்லாம பிசாசுன்னு பார்த்து என்ன சொன்னீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓம்காரா, "ஹே! நீ இப்படிலாம் கத்தக்கூடாது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட. உனக்கு நான் 48 ஹார்ஸ் தான் டைம் குடுத்துருக்கேன். அதோட என்னோட வீட்ல இருந்து நீ போயிடணும்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போயிர்றான். நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ரூம்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, "நீ சுல்புலா வந்து ஓம்காரா கூட இருந்திருக்க. பட் கௌரியா இருந்தது கிடையாது. இதுதான் உன்னுடைய ஸ்பெஷல் நைட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அதுக்காண்டி தான் நாங்க இதெல்லாம் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ரமா அம்மாயியும் நம்ம ஹீரோவ வந்து கூட்டிட்டு வந்துர்றாங்க. "என்ன அம்மாயி இது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு தெரியாததாடா? நானாடா உனக்கு சொல்லிக் குடுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி நம்மளுக்கு இங்க என்ன வேல? வா ஜான்வி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தோனயே, "நீ அவ கைய முறுக்கிட்டு, "நீ எப்படி என் ரூமுக்கு எப்படி வரலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவள வெளில தள்ளி விட போறான். அப்படி தள்ளி விட்டுட்டான். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. மூஞ்சு மேல அடிக்கிற மாரியே கதவ அடைச்சுட்டு அப்படியே உள்ளயும் போயிர்றான். உள்ள போனது மட்டும் இல்லாம, கொஞ்சம் கூட ஹியூமானிட்டியே இல்லாம நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இந்த சைட்ல இருந்து ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. அவன் சொன்னதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இவன் என்ன பண்றான், ஸ்வட்லானா ரூமுக்கு வந்திருக்கான். ஸ்வட்லானா ரூமுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபைலையா தேடிட்டு இருக்கான். அவளும் சரியா தூங்கல. அந்த சைடு, இந்த சைடு திரும்பி திரும்பி தான் படுத்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின், "நீ என்ன பண்ற கௌரி? அவர் வந்து சொன்ன விஷயத்துக்கு தானே நீ வந்த. அத மட்டும் நீ செஞ்சா போதும்" அப்படிங்கிற மாரி தன்னைத்தானே தேத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ரோபோட்டும் வருது. ஸோ இத பார்த்துட்டு, இந்த ரோபோட்டுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தான் வரும்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த டாக்டர் காமிச்ச க்ளூ 2 கண்ணு. ஸோ இதுவா இருந்திருக்கலாமோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதா தான் இருக்கும். எப்படியாச்சும் ஓம்காராட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து ரூம்ல நின்னுட்டு இருப்பானா, ஸோ ஸ்வெட்லானா வந்து "உன் ஒய்ஃப் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதான் எனக்கு தெரியுமே, இது வந்து ஒரு டிராமா கல்யாணம். எங்கேயோ ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் ஒத்துக்கணுமா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இது டிராமா தானே ஓம்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, "நான் இந்தா இருக்கேன். நான் இவங்களுக்காக கோல்ட் வாட்டர் எடுத்துட்டு வர போயிருந்தேன். நைட்டு தேவைப்படும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவும், வா கௌரி" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பாசமா, ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் நைட்டு. ஸோ நீ வந்து சுல்புலா இருந்தா தான் எனக்கு வேலை பார்க்கணும். கௌரியா இருந்தா இந்த வீட்ல நீ மகாராணி மாரி இருக்கணும். ஏன் நீலாம் வேலை பார்த்துட்டு இருக்க? அப்படின்னு சொல்லவும், ஸ்வெட்லானா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நீ கொஞ்சம் வெளில போறியா? அப்படியே இந்த கதவையும் கொஞ்சம் அடைச்சிட்டு போயிரு அப்படிங்கிற மாரி சொல்றான். கதவ அடைச்சிட்டு போனதுக்கப்புறம் இவனுடைய சுயரூபத்த காமிக்கிறான். நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வந்து சொல்றான், "இந்த பாருங்க. இதுதான் வந்து டாக்டர் நமக்கு கொண்டு வந்து குடுக்குறதுக்கான அந்த க்ளூவு. 2 கண்ணு போட்ட அந்த படம்." இது வந்து ஸ்வட்லானாக்கு அகைன்ஸ்ட்டா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், இவனும் அந்த ரோபோட் பின்னாடி அந்த பேட்டரிய கழட்டி பார்க்குறான். இப்பவாச்சும் பொண்டாட்டி பேச்ச கேட்குறான்னு. பார்த்ததுல ஒரு சிப்பு கிடைச்சுட்டு, அந்த சிப்ப எடுத்து லேப்டாப்ல போட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டர்ட்ட வந்து இந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்கு. "எனக்கு அந்த மூஞ்சி வேணும். அந்த ஃபேஸ் வேணும். நான் அந்த பொண்ணோட ஃபேஸ் வேணும்னு" சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், "அப்படி நீங்க போட்டு தரலைன்னா நான் உங்கள கொன்றுவேன்னு" சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ வந்து அந்த டாக்டர் வச்சு விட்டுருப்பான். இதெல்லாம் அந்த சிசிடிவில இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், "ஓ நோ! அப்ப இது வந்து ஸ்வட்லானா கிடையாதா? ஸ்வட்லானா வந்து வேற ஃபேஸ்ல வந்து நம்மள்ட்ட ஏமாத்திட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அதான் அந்த ஐஸ் பெட்டியில இருந்துச்சே, அந்த பொண்ண நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த கபோர்ட் கிட்ட இருந்து வந்துட்டு இருப்பானா, ஸோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருப்பா. தெரியாம இடிக்க போயிருவாமா. அதுக்கு இவன் வந்த பாடு, "நீ எப்படி என்ன இடிக்க வரலாம், வைக்கலாம், வாங்கலாம்ன்னு" சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின், "இவன் தான் கத்துவானே" அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவ எடுத்துட்டு வெளியில போக பார்க்குறாங்க. அப்பமுமே வந்து, "நீ எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இல்லங்க நான் வெளில போய் படுத்துக்கிறேன். நீங்க போன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் போயிர்றேன் அப்படின்னு சொல்லவும், நீ இப்ப போணும், ஸ்வெட்லானாட்ட காட்டி குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவ இந்த கல்யாணம் பொய்யின்னு சொல்றதுக்கா? ஒழுங்கு மரியாதையா நீ ரூம்லயே இரு. தேவையில்லாத வேலைய பார்க்குறாத. நீயும் ஸ்வெட்லானாவும் ஒரே கேரக்டர் தான். 2 பேத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அச்சு அசல்ல ஒரே கேரக்டரா இருக்கீங்க 2 பேருமே. இப்படிலாம் நீங்க பண்ணா உங்களுக்கு வெட்கமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோயின போட்டு தரம் தாழ்த்தி பேசுறான். இவன் என்ன பண்றா, நான் வெளியிலயே போய் படுக்கிறேன்னு மறுபடியும் சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து விரிக்கான். உடனே இவ சொல்றா, "நீங்க கீழயே படுக்க போறீங்க. நீங்க பெட்லயே படுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றான். உடனே இவன், "நான் கீழயே படுத்துக்கிறேன். நீ ஏன் பெட்ல படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கீழ படுத்தர்றான். ஸ்வெட்லானா வந்து, "இதெல்லாம் ஒரு ட்ராமான்னு எனக்கு தெரியும். இது வந்து பொய்யின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இவளும் வந்து யோசிக்கிறா, நம்ம ஹஸ்பண்ட் கீழ படுக்கும்போது நம்ம எப்படி பெட்ல படுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கீழயே வந்து படுக்கிறா. ஆனா இவளுக்கு தெரியாது, அவன் எஞ்சோனே என்ன கத்து கத்த போறான் அப்படின்றது. இங்க ஸ்வெட்லானா வந்து அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு, எப்படியாச்சும் இவங்கள பத்தி ஃபைண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த வீட்ட விட்டு வெளில போக வேண்டியதா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தேடுறதுக்கு வந்துட்டுருக்கா. அதே மாரி காலையில ஆகுது. ஸோ ஹீரோவுமே திரும்பி படுக்குறான். அப்ப வந்து இவள பாத்துர்றான். "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துதான். அந்த இடத்துல ஸ்வெட்லானா அங்க நிக்கிறதையும் பாத்துட்டான். பாத்தது மட்டும் இல்லாம, இவனோட பிஹேவியரே வேற மாரி இருக்கா. ஸோ ஹீரோயினும் "என்ன ஆச்சு இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், "அங்க பாரு ஸ்வெட்லானா நிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண காமிக்கிறான். உடனே இவளும் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் எஞ்சிட்டு கைய குடுக்குறான். ஸோ அவளுமே எஞ்சிக்கிறா. எஞ்சதுக்கப்புறம் அவன் க்ளோஸா இருக்கான். ஸோ இதையுமே அவ வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு, "என்ன இவன்? இவங்க 2 பேருமே ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அதனால தான் இப்படி இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே அவ போயிர்றா. ஸோ இவனும் அவள தூக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கானா, அவ போனதுக்கப்புறம் அப்படியே ஒரே கீழ போட்டுருதான் அவள. போட்டதுக்கப்புறம் இவ சொல்றா, "உனக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ இவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ட்ராமா அந்த மேரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ சொன்னா, "என்னுடைய ஹெல்ப் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு" சொல்லவும், அப்படிலாம் இல்லையே. உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் என்னனாலும் பண்ணுவேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், "சரி அப்ப நான் இந்த வீட்ல இருந்து போறேன்" அப்படின்னு சொல்லவும், "ஸ்வெட்லானா போன வரைக்கும் நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப தெரியுதா? என்னுடைய ஹெல்ப் இல்லாம உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னோட ஹெல்ப் இல்லாம ஸ்வெட்லானாவ நீங்க இங்கருந்து வெளிலயும் பத்த முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றா. "இப்ப எங்க போற?" அப்படின்னு சொல்லவும், "நான் கீழயே படுத்து தூங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வந்துர்றா. அப்புறம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாளா, ஸோ அப்ப நம்ம ஹீரோ வந்து தூக்கத்திலேயே "சுல் புல் எத்தன தடவ உன்ட்ட சொல்றது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிர்றான். அதுக்கப்புறம் எந்திச்சு உட்கார்ந்துருக்கான். இவ தான் நின்னுட்டு இருக்கா. உடனே "நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "சுல்புல் பண்ணும்போது ஏத்துக்கிட்டீங்கல்ல, ஸோ நான் இப்ப இந்த வீட்ல இருக்கணும்னா, நான் இதெல்லாம் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு நிக்கிறா. 2 பேத்துக்குமே சண்டை வருது அந்த இடத்துல. சண்டை வந்ததுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போயிர்றான். போயிட்டு கிச்சனுக்கு வந்து "எனக்கு டீ வேணும், டீ வேணும். என்னோட டீயோட பாத்திரம் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும், நம்ம ஹீரோயின் "இந்தா இருக்கு" அப்படின்னு சொல்லி எடுத்து குடுக்குறாளா. உடனே "நீ எதுக்கு எடுத்து குடுக்குற? நானே எடுத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு ஒண்ணையா ஆட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அத ஜான்வியும் அந்த சைட் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "இதெல்லாம் இப்படி ஆட் பண்ணாதீங்க. அதெல்லாம் அளவா தான் ஆட் பண்ணணும். இவ்வளோன்னு போடாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றான். உடனே இந்த மாரி "நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். நான் தானே முன்னாடி உங்களுக்கு போட்டு தருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்றான். உடனே "பிஸ்கட்டும், குளுக்கோஸும் ஆட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது டீல பிஸ்கட்டும், குளுக்கோஸுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே "ஆமா, நீங்க குடிக்கக்கூடிய டீல குளுக்கோஸும், பிஸ்கட்டும் நான் ஆட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு அறிவு கிடையாதா? ஆர் யூ மேட்? யாராச்சும் டீல போய் குளுக்கோஸும், பிஸ்கட்டும் ஆட் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே அப்ப இவ சொல்றா, "ஆமா, உங்களுக்கு ஒரு நாள் நான் டீ போட்டேன். அப்ப வந்து என் கை தவறி பிஸ்கட்டும், குளுக்கோஸும் வந்து உங்க டீல விழுந்துருச்சு. அந்த டீய நீங்க குடிச்சுட்டு, ஆஹா! ஓஹோ! இந்த டீ மாரி நான் ஒரு டீய குடிச்சதே கிடையாது" அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்துமே நான் இந்த பிஸ்கட் ஆட் பண்ற பழக்கத்த வந்து ஓகே, இனிமேல் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "செய்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டு இருக்கான். அவன் போட்ட டீய அவனே குடிச்சுட்டு உடனே குடிச்சிட்டு இருக்கானா, ஃபேஸ் மாறுது. உடனே இவ கேட்கிறா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு என்னோட டீ. அப்ப நான் குடிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றா. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிர்றான். சொல்லிட்டதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, ஸோ அத அம்மா பார்த்துட்டு போய் அம்மாகிட்ட சொல்லிர்றாங்க. "இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மர்டர் கூட நடக்கலாம். கொஞ்சம் நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நின்னு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஸ்வக்லானா வந்துர்றால. ஸோ இவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்கிற மாரி நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வேணுக்குன்னே அவனுடைய டீல வந்து பிஸ்கட் போட்டுறாங்க. அப்படி பிஸ்கட் போட்டுட்டு, "இந்தாங்க குடிங்க." "ஓ! நான் என்னோட கையால குடுத்தா தான் நீங்க குடிப்பீங்களா? சரி நீங்க குடிங்க" அப்படின்னு சொல்லி குடிக்க குடுத்துட்டு இருக்கான்ல. ஸோ இத வெளியில இருந்து இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. "பாரு எங்க சண்டை போடுறாங்க? அதெல்லாம் ஓம்காரா சண்டை போட மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாயும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜான்வி, "அது எனக்கு தெரியலையே. ஆனா அப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஸ்வட்லானா வந்து இதெல்லாம் பார்த்து மொறச்சுட்டு ஓடிட்டா. அந்த
ஜன்னல்ல இருந்து போயிருப்பான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்வெட்லானா போனதுக்கப்புறம் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருந்ததையும் அம்மாயி பார்த்துட்டாங்க. "நீ சொல்றது கரெக்ட் தான். திடீர்னு ஏன் இவங்க இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, "இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வழி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினா இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னாச்சு மகாதேவா? சுல்புல மட்டும் நம்ம ஓம்கார ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆனா கௌரிய வந்து நேசிக்கல. நான் இப்ப என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாலுக்கு வந்து சர்வன்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, "நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஒரு ஐஸ் பெட்டிய நான் ஃபைண்ட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி ஆர்டர் போட்டிருப்பான். அந்த மாரி எல்லாருமே அந்த ஆர்டர வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நமக்கு ஒண்ணு காட்டுறாங்க. ஸ்வெட்லானா அந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டு, "ஓ நோ! இந்த வுட்டன் போர்ட மட்டும் தள்ளி வச்சுட்டாங்கன்னா, அதுக்கு பின்னாடி தான் அந்த ஐஸ் பெட்டி இருக்கு. இவங்கள தள்ள விடக்கூடாது எப்படி ஆனுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்துல ஓம்காரா வந்து கிட்ட வாரான். கிட்ட வந்து அந்த வுட்டன் ட்ரா இருக்குல்ல, ஸோ அத வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் ஆக்சுவலா அந்த வுட்டன் ட்ராவ வந்து தொறந்தானா இல்லையா? அதுக்கு பின்னாடி ஐஸ் பெட்டி இருக்கும். ஸோ அத கண்டுபிடிச்சானா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க கௌரியோட இடத்துல இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க ஓம்காராக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா? இல்ல ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.